வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து திருநாவலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருநாவலூர் அப்படின்றது வந்து சமயக்குறவர்கள் நால்வருள்ள சுந்தரர் பிறந்த ஊர் அப்படின்றது. இந்த வீடியோவில் அந்த கோவிலினுடைய சிறப்பு, அந்த ஊரினுடைய சிறப்பு எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பண்ருட்டி வழியாக நீங்கள் திருநாவலூர் போகிறீங்க அப்படின்னா பண்ருட்டி தாண்டி ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த திருவாமூர் கிராமம் இருக்குங்க. இது அப்பர் பிறந்த ஊர். மருதூர் போகிற வழியில் 1 கிலோமீட்டரில் அந்த திருவாமூர் கிராமம் இருக்குது. இந்த இடத்த பற்றியும் அங்கே இருக்க அந்த அப்பர் பிறந்த இடத்துல இருக்க கோவிலை பற்றியும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதற்கடுத்து இப்போ நான் இருக்க இடம் வீரபெருமாநல்லூர். இந்த வீரபெருமாநல்லூர்லேருந்து 2 ரோடுகள் வந்து பிரியுங்க. ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா மடப்பட்டுக்கு போகிற வழிங்க. இப்போ நாம் போக வேண்டியது லெஃப்டில் போகணும். கெடிலம் வழியாக உளுந்தூர்பேட்டை போகிற வழி. இந்த வழியில் தான் திருநாவலூர் இருக்குது. கடலூர், பாண்டிச்சேரி இந்த ஊர்களில் இருந்து நீங்கள் பண்ருட்டி வழியாக திருநாவலூர் வரவங்க இந்த இடத்துல வரும்பொழுது லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மடப்பட்டு வழியாக போக போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மடப்பட்டு சந்தை இருக்கும். வீட்டுக்கு கொஞ்சம் தேக்கங்கன்று வாங்க வேண்டியது இருக்குது. அதை அப்படியே வாங்கிக்கிட்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி இந்த ஒரு இல்லைங்களா ஹைவே, அந்த ஹைவேக்கு கீழே தான் இந்த சந்தை நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்தை வந்து உள்ளே இந்த இருக்கிறது இல்லைங்களா வழி, அது வழி தான் உள்ளே தான் வந்து சந்தை நடந்துக்கிட்டு இருக்குது. சந்தைனா முக்கியமாக மாட்டு சந்தை. மாடு ஆடுகள்லாம் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக வைப்பாங்க சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள்லாம். நான் வந்தது இந்த தேக்கங்கன்று வாங்க வந்தேன் முக்கியமாக. ஸோ கீரை செடிகள், மிளகாய் செடி, தக்காளி செடி, வாழைக்கன்று எல்லாமே வச்சுருக்காங்க. தேக்கங்கண்ணா 5 ரூபா 6 ரூபாண்ணே. எது 5 எது 6ங்க? இது 5 ரூபாண்ணே, இது 6 ரூபாண்ணே. என்ன ரகம் அது? பர்மா தேக்கங்கண்ணா. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய கோழி ரகங்களும் அங்கே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நாட்டுக்கோழி எல்லா கோழிகளும் அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க. காய்கறிகள்லேருந்து கருவாடு, இன்னும் மாட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே இங்கே வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சந்தை நடக்கும். இந்த சந்தையை பற்றின முழு வீடியோ எப்படி நடக்கும், என்னென்ன விற்பாங்க, என்னென்ன விலையில் விற்பாங்க அப்படின்றத பற்றின முழு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். கொஞ்சம் தேக்கங்கன்று வாங்கி வச்சுங்க. தேக்கங்கிழங்கு பர்மா ரகங்களாம் இது. மொத்தம் 20 கன்று வாங்கியிருக்கேன். அப்படியே தேக்கங்கன்று வாங்கி எடுத்துக்கிட்டு கிளம்பி வச்சுங்க. இப்போ நம்ம திருநாவலூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. இப்போ நான் நிற்கிற இடம் கரெக்டாக கெடிலம் அப்படின்ற ஒரு ஊர். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு 4 ரோடு மாதிரி வரும். அதில் இருந்தால் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா விழுப்புரம் தாண்டி ஒரு 25 கிலோமீட்டரில் தான் இந்த கெடிலம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக பாலத்து மேலே போகாமல் லெஃப்ட்டில் அந்த சர்வீஸ் ரோட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கிராஸ் ரோடு வரும். அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் திருநாவலூர் போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரீங்கனாலும் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த கெடிலம் அப்படின்ற அந்த ஊர் வரும். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா எங்கள் கெடிலம் ஸ்டாப்னு கேட்டாலே இங்கேயே வந்து இறக்கி விடுவாங்க. இப்படி திருச்சிலேருந்து வரீங்க அப்படின்னா உளுந்தூர்பேட்டை வந்துட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து நீங்கள் பஸ் மாறிங்க வரணும். அந்த கெடிலம் ரோட்டில் இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். வந்தீங்கன்னா இந்த திருநாவலூர் கோவில் வந்துடுதுங்க. ஸோ ரோட்டு ஓரத்துலேயே அந்த காம்பவுண்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே போர்டு வச்சுருக்காங்க, அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவில் திருநாவலூர். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து பண்ருட்டிலேருந்து வர பஸ்ஸுங்க. இது பண்ருட்டிலேருந்து இந்த கூவாகம் போகுது. கெடிலம், பரிக்கல் இந்த வழியாக கூவாகம் போகிற பஸ்ஸு. இந்த மாதிரி பண்ருட்டிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதுதான் வந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான வழி. பஸ்ஸில் வந்து இறங்குனீங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ரைட்டில் அதோ தெரியுது பாருங்கள், அது ஓரத்தில் கோவில் கோபுரம். அப்படியே வாங்க கோவில் உள்ளே போவோம். அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமேத பக்த ஜனேஸ்வரர் திருக்கோவில். ஸோ
சாலைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த ஸ்தலம் போட்டிருக்காங்க. திருநாவலூர் திருத்தலம். திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சாமி பிறந்த பூமி. இங்கே சிவபெருமான் ஸ்வயம்பு மூர்த்தி. சுவாமி முதல் பேர் ஜம்புபுரீஸ்வரர். நாவல் காட்டில் சுவாமி மட்டும் இருந்த ஐதீகம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருக்குளம் மட்டும் கோயிலில் இருக்காது. குளம் இல்லாத காரணத்தால் இந்த பகுதியில் தண்ணி வசதி கம்மியாக இருக்குது. பார்க்கடல் கடையும் போது கருடன் போகிறார் விஷத்தை வாங்கிறதுக்காக. கருடனால் வாங்க முடியல, அதனால் வேறு சுரூபத்தில் கருடன் மாறிடுறார். நீல சுரூபத்தில் மாறுறதுனால எங்கே போய் குளிக்கணும்னு கேட்குறார். அதுமாரி நாவல் மரத்தில் சுவாமி இருப்பார், நீங்கள் போய் நாகதோஷம் விடப்படுங்க அப்படின்ட்டு சொல்கிறார். சித்ரா பரும்போது தேர். அந்த காலத்தில் கருடன் இங்கே இறங்குறார். கோயிலில் குளிக்க தண்ணி தேடுறார், தண்ணி கிடைக்கல. சாமுநதி தீர்த்தம் என்றது இருந்திருக்கு, அதில் குளிச்சா அவரோட நாகதோஷம் விட பண்ண முடியல. அதனால் கள்ளக்குறிச்சி பார்த்த கலுராமலையை தோண்டி கருட நதியை உருவாக்குறார். அதான் கெடில நதின்னு பேர். கருடனால் உருவாக்கப்பட்டு கடலூர் வரலையும் அந்த நதி போகும். அதான் கருடனுக்கு அந்த நதியில் குளித்த பிறகு காலதர்ப்ப தோஷம் கருடனுக்கு நிவர்த்தியான ஸ்தலம் இது. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வரதராஜ பெருமாள் வைனாசி தோஷத்துக்காக சிவனை இங்கே பூஜை பண்ணதுனால சிவாலயத்திலே இங்கே விஷ்ணு ஆலயம். அது ரோகிணி நட்சத்திரத்துக்கு காரங்களும் இந்த கோயிலுக்கு வரணும். அது ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் இது கோயில் இது. அதுமாரி பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் 23ஆம் தேதி 27 சுவாமி அம்பாளுக்கு ஒரே நேரத்தில் சூரிய ஒளி தெரியுங்க. அது ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி அந்த டேட்டும் மாறாது. இது தமிழ் 23ஆம் தேதி 27 பங்குனி மாதம் இந்த டேட்டும் மாறாது. அது 6 மணிலேருந்து 6:30 வரலையும் சிவனுக்கு அம்பாளுக்கு ஒரே நேரத்தில் சூரிய ஒளி வரும். 6 மணிலேருந்து 6:30 வரலையும் அந்த 5 மணிக்கு அளவு கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும். சூரியன் ஏன்னா உத்தராயணத்தில் நிறையா கோயில்கள் சூரிய அமைப்பு கோயில்கள் இருக்கும். அது சூரிய அமைப்பு கோயில்களில் இருக்கும்போது திருநாவலூர்ன்றது ராஜாதித்தன் இந்த கோயிலை கட்டினார். ராஜாதித்தனா ராஜராஜனுக்கு 4வது தாத்தா. அதனால் சூரியன் இங்கே மேற்க பார்த்துருப்பார். அதாவது சூரியன் இங்கே பூஜை பண்ணிருக்கார். அதனால் சுவாமி அம்பாளுக்கு ஒரே நேரத்தில் பூஜை பண்ணதுனால அந்த சூரிய அமைப்பு கோயில்கள் கட்டி கொடுத்து போனார் ராஜாதித்தன். அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சாமி பிறந்த ஸ்தலம். சுந்தரர் பூஜை பண்ண நரசிங்கமுனி ராஜாவும் சுந்தரரும் பூஜை பண்ண லிங்கம் இங்கே இருக்கும். அது தனியாக பட்டலிங்கம்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி இங்கே நின்ற கோலத்தில் இருக்கும். எல்லா ஊர்லேயும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருக்காது, உட்கார்ந்து இருப்பார். இங்கே புராட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு ஏன்னா சுந்தரர் மட்டும்தான் தானாக பிறந்தார், தானாக சுவாமி கிட்ட சொன்னார். அதனால் பூர்ம ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஸ்தலம். அதனால தான் இங்கே தட்சிணாமூர்த்தி புராட நட்சத்திரக்காரங்களுக்கு கோயில் இது. அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்தாங்கன்னா பூர்ம ஜென்ம தோஷ நிவாரணார்த்தாகும். அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இங்கே வரணும். அதில் தடைகள் பூர்மத்தில் ஏதாச்சும் ஜென்ம பாவ தோஷங்கள் இருந்தால், பித்திருக்கள் தோஷம் இருந்தாலும், திருமணம் இருந்தாலும் நடைபெறும். இங்கே வந்துட்டு போனால் ஞானங்கள் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், குரு தோஷம் நிவர்த்தி ஆகும். நின்ற கோலத்தில் இருக்கிற குரு தரிசனம் பண்ணாவே கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. அதனால் புராட நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா அந்தந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் ஜாதகத்தில் 3 ஸ்தானம்: குடும்பஸ்தானம், உத்தியோகஸ்தானம், திருமணஸ்தானம், சந்தான பாக்கியம், தாரதோஷம், நீச்ச தோஷம், அன்னி தோஷம், விடப்பட்ட தோஷம், புத்திர பாக்கியம், பிணி தோஷம், வீடு அனுகிரகம், கல்வி அபிவிருத்தி, மெட்டல் சம்பந்தப்பட்டதெல்லாம் சுக்கிர பகவான் இங்கே நீச்ச தோஷத்துக்காக நவகிரகத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே பூஜை பண்ணார். அது சுக்கிர தோஷம், சுக்கிர பகவானுக்கே அது நிவர்த்தியான ஸ்தலம் இது. அது நவகிரகத்தில் காலையில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே ஒரு அபிஷேகம் நடைபெறும், சுக்கிர பரிகாரத்தில் உள்ளது. மதியம் 12:01 சுக்கிர ஓரையில் ஒரு அபிஷேகம் நடைபெறும். கோயிலுக்கு வர டைமிங் 11 மணிக்கு வரணும் மதியம் அபிஷேகத்துக்கு கொடுக்குறவங்க. இந்த சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சதுனால யாருக்கு நீச்சம் இருக்கோ அந்த நீச்சத்தில் என்னென்ன தடை இருந்தாலும் இங்கே அபிஷேக பரிகாரம் பண்ணிங்கனாவே நிவர்த்தி ஆகிடும். அதில் தான் நீச்சத்தில் திருமணம், உத்தியோகம், தொழில், தாரதோஷம், நீச்ச தோஷம், அன்னி தோஷம், விடப்பட்ட தோஷம், புத்திர பாக்கியம், பிணி தோஷம், வீடு அனுகிரகம், கல்வி அபிவிருத்தி, மெட்டல் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். யாருக்கு சுக்கிர தோஷம் இருக்கோ இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா நிவர்த்தி ஆகிடும்.
அதுமாரி சுவாமி பேர் வந்து முதல் ஜம்புபுரீஸ்வரர்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாவலேஸ்வரர் சாமி பேர். அதுக்கப்புறம் அம்பாள் பேர் வந்து நாவலாம்பிகை. அதுக்கப்புறம் சுந்தரர் வந்தால் சுந்தராம்பிகை என்று அழைக்கிறார். திருத்தொண்டீஸ்வரர் என்று அழைக்கிறார். பக்தஜனேஸ்வரர் மனோன்மணி. திருநாமநல்லூர், திருநாவலூர். இங்கே வரணும்னா தாமதப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். அதை எப்போ வராலோ அந்த கோயில் பக்தஜனீஸ்வரரை வணங்கி எந்த தடையாக இருந்தாலும் வந்துட்டு போனால் நிவர்த்தி ஆகிடும். அனைவரும் திருநாவலூர் செந்தில் குருக்கள் 94 86 15 08 09 உளுந்தூர்பேட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் அளவில் வரலாம். விழுப்புரத்துலேருந்து 23 கிலோமீட்டர் அளவில் திருநாவலூருக்கு வரலாம். பண்ருட்டிலேருந்து 17 கிலோமீட்டர் அளவில் திருநாவலூருக்கு வந்து இருந்து திரு என்ற ஊருக்கு போனால் நம்ம திருப்பத்தோடு வாழ்வோம். திருநாவலூருக்கு வந்து இருந்து எந்த தடையாக இருந்தாலும் நம்ம நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிங்க. அதாங்க அம்பாள் சன்னதிக்கு போகிற வழி. முழுக்க தேக்க மரம் வச்சுருக்காங்க. மனோன்மணி அம்பாள் சன்னதி. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது. அதற்கான அந்த யாகசாலை போட்ட இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இது வரதராஜ பெருமாள் கோவில். இது அதுதாங்க தலவிருட்சமான நாவல் மரம். இந்த கோவிலுக்கு தலவிருட்சம் நாவல் மரம். கோவிலுக்கு வடக்கு திசையில் மேற்கு பார்த்த மாதிரி இந்த இடத்துல மங்களாம்பிகை அம்பாள் சன்னதி இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். குருக்கள் இந்த கோவிலை பற்றின வரலாறு மற்றும் சிறப்புகள் அனைத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பார். அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வரதராஜ பெருமாள் கோவிலும் இந்த சிவன் கோவிலுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. அடுத்த வீடியோவில் சுந்தரர் பிறந்த இடத்தையும் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்க ஒரு அழகான கற்கோவிலையும் அடுத்த தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் இந்த திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் கோவிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை கருத்துக்கள் இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.